பாட்டியம்மா உங்களால நடக்க முடியுமா? பாட்டியம்மா அதாவது இந்த இடம் வந்து நீங்க வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 45 வருஷமா இருக்கு. 45 வருஷமா இது உங்க சொந்த இடம். ஆமா. இது பாத்துக்கோங்க. இது 45 வருஷமா உங்க சொந்த இடம் இருக்கு. பத்திரம்லாம் வச்சிருக்கீங்க. அதுக்குரிய பாதைகள் எல்லாம் உங்களுக்கு பத்திரத்துல இருக்கிற மாதிரி நீங்க முன்னாடி பழகிருக்கீங்களா? பழகிருக்கீங்க. சரி, அந்த பத்திரம்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்க. சரி, இப்ப ஐயா இறந்து 1 வருஷம், அதனால உங்களால எந்த இதுவும் பண்ண முடியல. சரிம்மா, இப்ப இந்த பாதையை அடைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப அடுத்து ஒரு 7-8 வருஷம். 7-8 வருஷம் ஆச்சு. இது யார் அடைச்சா? இந்த பையன குடிமகன் இருக்கல்ல, அவ இடத்த பையன இருக்கல்ல, அவர் சொன்னாரா இடத்த அவ கொடுத்துருக்கா, என்னையும் போல பாதை போட்டுருவாங்க, நல்ல இடங்க. நாங்க ஒண்ணுக்கே போக மாட்டீங்களா, சண்டைனா பயப்படுவோம். சரி, இன்னும் இல்லை நம்மகிட்ட நிக்க பண்ணோம்னா நம்ம பிழைக்க வந்த நாடு. சரி, பிள்ளை ஊட்டி இருக்கு, தாங்க முடியாது. அவங்கள்ட்ட வீட்டு அடுத்த வீட்டு இருந்தாலும் தண்ணி போகக்கூடாது. வீடு பிள்ளை வீட்டுக்குள்ள நான் பொறுமையா போயிட்டு காலேஜில் கூட அந்த அடுப்புல இருந்து கொஞ்சம் இடத்த தள்ளிட்டாங்க. காலேஜ் கட்டினா இல்ல, அந்த அடுப்பு உள்ள இருக்கு. அடுப்பு உள்ள இருக்கு, அடுப்புக்குள்ள. அதுல கூட அந்த அடுப்புல இருந்து கொஞ்சம் தள்ளிட்டாங்க. அதுக்கும் வேண்டாட்டாரு, தண்டைக்கு போக வேண்டாம், பெருமுண்ட இடம், நம்ம விளைக்க நம்மளால முடியாது. இதுலயும் பொறுமையா தான் போவோம். சரி, இப்ப இது ஆக்கிரமிச்ச ஆளு யாருன்னு சொல்ல முடியுமா? இந்த ஆக்கிரமிச்சு இந்த இடத்த மறைச்சாங்கல்ல, அது யாரு, பேரு என்ன? பாப்பா. இந்த இடம் எனக்கு மெயினான இடம். இதை மறைச்சிட்டாங்க. இப்பதான் மறைச்சாங்க. ஆனா இது பொதுப்பாதை. இது வந்து பொதுப்பாதை. இது பொதுப்பாதை. எனக்கு இடம் விடல, அவங்க இடத்துல அவங்க வச்சுக்கிட்டாங்க, என் இடத்துல நான் அவங்க இடம் விட வேண்டியது இருக்கா? எல்லாரும் சொன்னாங்க வேண்டாம், சண்டை வேண்டாம், சண்டை வேண்டாம். இல்ல சண்டை இல்லம்மா, அந்த இடத்துக்காரரு இடம் பொதுப்பாதைக்கு இடம் விட வேண்டிய இருக்கா? உங்களுக்கு தெரியாது. சரிம்மா. சரி, உங்க பேரு? பூர்ணவள்ளி. சரி, நீங்க 45 வருஷமா இந்த இடத்துல இருக்கீங்க. 45 வருஷமா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இன்னும் தொடர்ச்சியா இருக்கு. பாதையை மறுத்தாட பிள்ளைகள் வந்து என்ன இடம் கட்ட விடாம அப்பா என்னால ஒண்ணும் முடியாது, அவ இடத்துல அவங்க கட்டாங்க. அவங்க பிள்ளைங்க வந்து ஏன் மறைச்சாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆனா உங்களால போராட முடியாதனால நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க. நான் சொன்னேன், அவ இடத்துல அவங்க கட்டுறாங்க, நம்ம இடத்துல போராட நம்மளால முடியாதுப்பா. நான் இருந்து விட்டா நீ என்ன சொல்லுவ, தாய் வீட்டுல இருந்து நட முடியாம இருக்கு, இதான் இருக்கிற நீங்களும் அண்ணனே பாடு கண்டிப்பா பொறுமையா தாண்டா போகணும் அப்படின்னு 10 நாள் விட அந்த பையன் சண்டை வாட்டேன். சரி, ஆட்டை விட அப்படி விடக்கூடாதுப்பா, பொறுமையா தான் போகணும். இந்த பாதை வந்து 6 அடி ரோடு பின்னாடி. ஆமா, அங்க இருக்கிறது வந்து அந்த அந்த இதுக்குள்ள கோட்டை இருக்குல்ல, கோட்டையில இருந்து 6 அடி நெட்டு போகும். கோட்டையை ஒட்டி 6 அடி பாதை இருக்கு. நல்லா தெரியும். அது 6 அடி பாதை நெட்டுக்கு கிழக்கவுமே சொன்னாங்க. அதை பத்தி உங்களுக்கு தெரியல? தெரியல, நாங்க படிக்கவும் மாட்டோம். சரி, அப்புறம் 6 அடி இருந்து இங்கிட்டு முனியன் கோயில்ல இருந்து முனியன் பாவ அண்ணன் இருக்குது அந்த கோயில், அதை இடிக்கணும்னு சொன்னாங்க. சரி, அந்த கோயில தேர்தலிச்சு இங்கிட்டு வச்சுக்கோங்க, இங்கிட்டும் பாத விழுந்து நான் போய்க்குவேன். என்னிட்டு போயிடுவேன் பொறுத்தா ரசாண்டா பொருள் நாள் காடாண்டு பொறுமையா. சரிம்மா, மனசு கஷ்டப்படாது. இனிமே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது.